துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் குடிக்கொண்டு அருள் புரியக்கூடிய இடங்களை தான் நம்ம அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறுபடை வீடுகளுக்கும் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த அறுபடை வீட்டிற்கும் சென்று வழிபடுவோருக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாகவே இன்றைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த அறுபடை வீடும் எதற்குரியது, என்ன மாதிரியான தனி சிறப்புகளை இந்த ஒவ்வொரு படை வீடும் உணர்த்துது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதல் படை வீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துக்கு தென்பரம் குன்றம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஒரு பெயர் நாமம் உண்டு. இங்கே முருகப்பெருமான் என்ன கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அப்படின்னா மணந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். தெய்வயானையை மணந்த இடம் அப்படிங்கிறதுனால இங்கே மணந்த கோலத்திலே காட்சி அப்படிங்கிறது உண்டு. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அப்படிங்கிறவங்க திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வழிபாடு அப்படிங்கிறது செய்கிறாங்க. நிறைய திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ரொம்ப நாளாக திருமண பாக்கியமே எங்களுக்கு கை கூடலை அப்படின்னு சொல்கிற பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கும் பொழுது வெகு சீக்கிரமாகவே அந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குடும்ப வாழ்க்கையிலையும் அல்லது கணவன் மனைவி பிரச்சனையும் இருக்கக்கூடியவங்க கூட இந்த தென்பரம் குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த திருப்பரங்குன்றத்தில் சிவன், காளி, விநாயக பெருமானுடைய வழிபாடு, அதே போல் பெருமாள் வழிபாடு, இது எல்லாத்தையுமே ஒரு சேர பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இங்கே கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தான் இங்கே வழிபாடு எடுத்துக்கணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறதில்ல. அதாவது சொந்த வீடு, நிலம், இந்த மாதிரியான விஷயங்கள் அமையணும் அப்படின்னா கூட இங்கே வந்து வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெகு சீக்கிரமாகவே அந்த சொந்த நிலம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தமோ சொந்த வீடு கட்டக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதோ இந்த திருப்பரங்குன்றம் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி திருமண பாக்கியம் அப்படிங்கிறதும் சொந்த நிலம், சொந்த வீடு அப்படிங்கிற மாதிரியான பாக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த தென்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு எடுத்துக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல் படை வீடாக இருக்கக்கூடியது இந்த திருப்பரங்குன்றம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது இரண்டாம் படை வீடு. இந்த இரண்டாம் படை வீடு அப்படிங்கிறது திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூருக்கு எத்தனையோ தனி சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. திருச்செந்தூரை பற்றி கேள்விப்படாத பக்தர்கள் அப்படிங்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த திருச்செந்தூர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வரலாற்று ரீதியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரனை வதம் செய்து சம்ஹாரம் செய்த இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரனை வதம் செய்வதற்காக அங்கே படை அமைத்து தங்கிய காரணத்தினால செந்தூர் அப்படிங்கிற அந்த பெயர் நாமம் இந்த ஊருக்கு உருவாகி இருக்கு. அதுதான் இன்னைக்கும் நம்ம திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு முருகனை அந்த இடத்துல பஞ்சலிங்கம் அப்படிங்கிறத பிரதிஷ்டை செய்து வழிபாடு அப்படிங்கிறது செய்திருக்கிறாரு. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜாமூர்த்தி அப்படிங்கிற இன்னொரு பெயர் நாமம் அப்படிங்கிறது உண்டு. இந்த பூஜாமூர்த்தி அப்படிங்கிறது பஞ்சலிங்கத்தை வழிபாடு செய்த காரணத்தினால அந்த பெயர் நாமம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. இந்த பஞ்சலிங்கமாக இருக்கக்கூடியது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜலம் அப்படிங்கிற அந்த பஞ்சலிங்கங்களையுமே இந்த திருச்செந்தூரில் பிரதிஷ்டை செய்து முருகனே அவருடைய கைகளால் பூஜை செய்த காரணத்தினால தான் பூஜாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயர் நாமம் இந்த முருகப்பெருமானுக்கு உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த திருச்செந்தூர் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது நம்ம முருகப்பெருமானை பார்க்க போகிற வழி அப்படிங்கிறது போகும்போது இறங்கு முகமாகவும் திருப்பி சாமியை கும்பிட்டுட்டு நம்ம ஏறும் பொழுது ஏறுமுகமாகவும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கோவிலுடைய அமைப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுமே இந்த திருச்செந்தூர் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு சுவாமியை பார்த்துட்டு வரும் பொழுது எல்லாமே அதுக்கப்புறம் ஏறுமுகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அர்த்தத்தின் பொருட்டு இந்த திருத்தலம் அப்படிங்கிறது அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஷ்டி நாளில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது எதற்கு ஆண்டாண்டுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் மனுஷ வாழ்க்கையிலிருந்து அழித்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையில் பயணிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறும் விதமாகத்தான் இங்கே அந்த சம்ஹாரம் அப்படிங்கிறது அந்த நிகழ்வே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த அறுபடை வீட்டுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோபுரத்துக்கு உண்டு. இன்றைக்கும் நிறைய பக்தர்களுடைய ஃபோனில் கூட வால்பேப்பராகவோ வாட்ஸ்அப் டிபியாகவோ கூட இந்த திருச்செந்தூர் கோபுரத்தை நம்ம இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். இந்த இரண்டாம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் வழிபாடை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ரொம்ப நாளாகவே தொழிலில் நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு, தொழிலில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த திருச்செந்தூர் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் திருத்தலம்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மூன்றாம் படை வீடு. இந்த மூன்றாம் படை வீட்டிற்குரிய ஸ்தலம் அப்படிங்கிறது பழனிமலை.
இந்த பழனி மலை அப்படிங்கிறது ஞானத்தினுடைய மொத்த சொரூபமாக இருக்கக்கூடியது தான் இந்த பழனி மலை அப்படிங்கிறது. இந்த பழனியில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணி அப்படிங்கிற ஒரு பெயர் நாமம் உண்டு. அதே போல் ஞான பண்டாரம், ஆண்டி பண்டாரம் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு. இந்த பழனி மலையில் எந்த வழிபாடை நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னா இடும்பருடைய வழிபாடு அப்படிங்கிறது தான் முதல்ல எடுத்துக்கணும். இன்றைக்கும் நம்மள நிறைய பேருக்கு அந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது தெரியறதில்ல. இடும்பருடைய வழிபாடை எதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா இடும்பர் மலை, பழனி மலை இந்த இரண்டையுமே காவடி சொரூபமாக சுமந்தவர் இந்த இடும்பர். அதனால தான் இவருடைய அனுமதி வாங்கி இவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழனி மலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியினுடைய வழிபாடை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகமாக இருந்துட்டுருக்கு. இந்த கோவிலில் ஆண்டி கோலம், அரச கோலம் அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவிலினுடைய வழிபாடு எடுத்துக்கும் பொழுது எந்த நிலையில் வரக்கூடிய பக்தர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு இரக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஞானமும் செல்வமும் ஒரு சேர கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற பொருட்டு தான் இந்த கோவிலில் இன்றைக்கும் நம்மளால் ஆண்டி கோலத்தையும் அரச குலத்தையும் ஒரு சேர நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை அப்படிங்கிறது நவபாஷண சிலையா இருக்கக்கூடியது. மூலிகையினால செய்யப்பட்ட நவபாஷண சிலை அப்படிங்கிறதுனால இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உடல் நோய், மனநோய் இது அனைத்தையுமே தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு ஐதீகமாகவே இந்த கோவில் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது 4ஆம் படை வீடு. இந்த 4ஆம் படை வீடு அப்படிங்கிறது சுவாமி மலை. இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன், உபதேசமூர்த்தி இப்படிங்கிற மாதிரியான சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இந்த சுவாமி மலையில் தேவேந்திரன் பரிசளித்த யானையுடன் அப்படிங்கிற அந்த யானை வாகனத்துடன் காட்சி அப்படிங்கிறது உண்டு. தெய்வ யானையை மனம் முடிக்கும் பொழுது தேவேந்திரன் கொடுத்த அந்த யானையினுடைய அந்த பரிசோட அந்த காட்சி அப்படிங்கிறது அந்த கோலத்திலே இந்த சுவாமிநாதனுடைய காட்சி அப்படிங்கிறது நம்மளால் இன்றைக்கும் பார்க்க முடியுது. இந்த கோவிலில் பல சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த கோவிலினுடைய தல விருட்சமாக இருக்கக்கூடியது நெல்லி மரம். பூமி தேவி அதாவது பூமாதேவி மகாலட்சுமி தேவியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியது தான் இந்த நெல்லி மரம். இந்த நெல்லி மரம் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியது. இந்த கோவிலினுடைய தீர்த்தம் அப்படிங்கிறதுக்கு வஜ்ர தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் உண்டு. பிரம்மஹத்தி தோஷத்தை கூட நிவர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த வஜ்ர தீர்த்தத்துக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற அந்த பெயரில் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தந்தைக்கு உபதேசம் அளித்த தனையனாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த சுவாமி மலை அப்படிங்கிற ஒரு பெயரும் சுவாமிநாதன் அப்படிங்கிற அந்த பெயரும் முருகப்பெருமானுக்கு உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பெரியவர்களுடைய உபதேசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கோவிலுக்கு இன்னொரு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு. 60 படிகளை கொண்ட இந்த கோவில் அப்படிங்கிறது தமிழ் வருடத்தினுடைய அடிப்படையில் இந்த 60 படிகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் மாதங்கள் கிடையாது, தமிழ் வருடத்தினுடைய அடிப்படையில் அந்த 60 படிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த சுவாமி மலையினுடைய இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது 5ஆம் படை வீடு. இந்த 5ஆம் படை வீடு அப்படிங்கிறது திருத்தணிகை. இந்த திருத்தணிகையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு தணிகை மலை ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் அப்படிங்கிறதும் உண்டு. வள்ளியை திருமணம் செய்த காரணத்தினால இங்கே சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதே இல்லை. இந்த சம்ஹாரம் இல்லாத ஒரே இடம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த அறுபடை வீட்டில் அது இந்த திருத்தணிகை தான். இந்த கோவிலில் பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் அப்படிங்கிற 2 தீர்த்தம் அப்படிங்கிறது உண்டு. இந்த கோவிலில் சூரசம்ஹாரமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இச்சா சக்தியாக வள்ளியும், கிரியா சக்தியாக தெய்வ யானையும், ஞான சக்தியாக வேல் ஆயுதமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இகலோக நன்மைகளை தரக்கூடிய இந்த திருத்தணிகை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னா ஆடி கிருத்திகை நாளில் கூட இங்கே சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. இந்த கோவிலினுடைய காவடி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னா ஒரு மூங்கில் கம்பத்தில் 2 புறமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடை மாதிரி அமைக்கப்பெற்று அதில் மலர் வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து இருக்கக்கூடிய அறுபடை வீட்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய காவடிகள்லேயே மிக வித்தியாசமான ஒரு காவடி முறை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. ஆங்கில வருடப்பிறப்புக்கும் ஆடி கிருத்திகைக்கும் இந்த இடத்துல மிக சிறப்பான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் படை வீடு. இந்த 6ஆம் படை வீடு அப்படிங்கிறது பழமுதிர் சோலை அப்படின்ற பெயரில் அமையப்பட்டிருக்கிறது. இயற்கை வளம் சூழ்ந்த சோலையாக இருக்கக்கூடியது இந்த பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலையில் கீழே மலைக்கு கீழே வந்து சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற அந்த கள்ளழகர் பெருமாளும் மேலே மலைக்கு மேலே முருகப்பெருமானுடைய வழிபாடும் ஒரு சேர நம்மளால் பார்க்க முடியுது. குடும்ப ஒற்றுமை, தம்பதி ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த வழிபாட்டு முறை எடுக்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகபட்சமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல்
திருவிளையாடல் நிகழ்த்திய ஒரு இடம் அப்படிங்கிறதும் இந்த பழமுதிர்ச்சோலையில் தான். ஔவையாரினுடைய திருவிளையாடல், அதாவது சுட்ட பழம் வேணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருவிளையாடலை ஔவையார் மூலமாக நிகழ்த்திய இடம் அப்படிங்கிறது இந்த பழமுதிர்ச்சோலையில் தான். எதற்காக இந்த திருவிளையாடல் அப்படின்னா, எவ்வளவு படித்தாலும் கர்வம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும் பொருட்டு இந்த திருவிளையாடல் அப்படிங்கிறது இந்த பழமுதிர்ச்சோலையில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வதற்காக இந்த பழமுதிர்ச்சோலையினுடைய வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு பேர் நுபுரகங்கை அப்படின்ற பெயரில் இருக்குது. இந்த நுபுரகங்கை அப்படிங்கிற அந்த தீர்த்தம் என்றைக்குமே வற்றாத ஒரு தீர்த்தமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இன்றளவும் பேசப்படுது. எவ்வளவு வறட்சி இருந்த சூழ்நிலையில கூட இந்த தீர்த்தம் அப்படிங்கிற அந்த நுபுரகங்கை அப்படிங்கிறது வற்றாத ஒரு தீர்த்தமாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களும் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை பத்தி நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கிறோம். இந்த முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் என்ன மாதிரியான தனி சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சகல விதமான நன்மைகளையும் இந்த அறுபடை வீடுகள் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். முருகப்பெருமான என்ன மாதிரியான பாடல்களை பாடி என்ன மாதிரியான பதிகங்களை பாராயணம் செய்து வழிபாட்டு முறைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதன் அடிப்படையில் முருகப்பெருமானுடைய வழிபாடை எந்த மாதிரியான பதிகங்களை பாராயணம் செய்து நம்ம செய்துட்டு வரலாம் அப்படின்னா, வேல்மாறல் பதிகம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், முருகனுடைய காயத்ரி மந்திரங்கள், இந்த மாதிரியான மந்திரங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் நம்ம பாராயணம் செய்து வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். சினிமா பாடல்களின் வழியாக கூட முருகப்பெருமானுடைய பாடல்களை இன்றும் நிறைய பேர் பாராயணம் செய்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. வேல் வழிபாடை வீட்லேயே நிறைய பேர் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம காக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கும் நம்ம முருக பக்தர்கள் நிறைய பேர் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட நிறைய பொருட்களின் மூலமாக பயன்படுத்துறது மூலமாக கூட அவர்களுடைய நம்பிக்கை ரீதியான முருகப்பெருமானுடைய விஷயங்களை செய்துட்டு தான் வராங்க. அதாவது காரில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது, கீச்செயின் முருகனுடைய கீச்செயினோ அல்லது வேலினுடைய கீச்செயினாகவோ பயன்படுத்துறது, வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறது, வால்பேப்பர் வைக்கிறதுன்றது முதற்கொண்டு இன்றைக்கும் நம்ம நிறைய முருக பக்தர்கள் அதை நடைமுறை வாழ்க்கையில் கூட இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நாளுக்கு நாள் முருகப்பெருமானுடைய நம்பிக்கையும் அவர் மீது இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறதும் இன்றைக்கும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் என்னென்ன படிக்கலாம் அல்லது எந்தெந்த மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் எந்த மாதிரியான தன்மை உடையது, எந்த மாதிரியான சிறப்புகளை உடையது, எதற்குரியது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.